அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா டக்கர்னா யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். நீ ஏன்னா அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா அப்படிங்கிற ஒரு டைலாக் பார்த்தீங்கன்னா நம்ம நாடு ஃபுல்லாகவே ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இதை ஃபேமஸ் பண்ணினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தானம். அவர் பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்தில் இந்த டைலாக் சொல்லியிருப்பார். அதனால் நம்ம அதிகமாக இந்த டைலாக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பொதுவாகவே யாருக்கிட்டையாவது பேசணும், அவர் ஆப்போசிட்டில் இருக்கவங்க ரொம்ப அதிகமாக பேசினாங்கன்னா நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்படி இந்த அப்பா டக்கர் அவர் என்ன பண்ணாரு, அது அவர் பேர் ஏன் இப்படி ஒரு பேச்சு வழக்கில் வந்துச்சு அப்படிங்கிற சில விஷயங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிர்தலால் மித்தல்தாஸ் டக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் குஜராத்தில் சௌராஷ்டிரா அப்படிங்கிற ஒரு இடத்துல 1869 பிறந்திருக்காரு. இவருக்கும் காந்திக்கும் ரொம்ப நெருங்கிய ஒரு நட்பு இருந்திருக்கு. ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவர் காந்தி அவரை எப்படி கூப்பிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பப்பா டக்கர் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் போகையில் தக்கர் பப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. பப்பா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதைக்குரிய அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அதனால் காந்தி எங்கே போனாலும் அவரை பார்க்கல தக்கர் பப்பா அப்படின்னு தான் கூப்பிட்டுருக்காரு. காந்தினாலேயே இந்த பேர் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம். இவர் சௌராஷ்டிரில் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கார். இவர் சிவில் இன்ஜினியர் படிக்கிறார். அந்த ஒரு காலகட்டத்திலேயே சிவில் இன்ஜினியர் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஜாப்பாக இருந்திருக்கும், எவ்வளோ பெரிய ஒரு படிப்பாக இருந்திருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அப்போ இவர் மேல் படிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா பூனே போகிறாரு. அங்கே போய் அவரோட ஸ்டடீஸ் எல்லாம் முடிக்கிறாரு. ஸ்டடீஸ் முடித்தோடனே சிவில் இன்ஜினியர் அப்படிங்கிறதுனால இவருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகமாக கிடைக்குது. அதனால் இவர் உகாண்டாவில் இவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. என்ன வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரயில் ரோடு லே பண்ணுற வேலை. அங்கே உகாண்டாவில், அதாவது ஆஃப்ரிக்காவில் ஃபஸ்ட்டு இந்த ரயில்வேஸ் ஸ்டார்ட் பண்ணி ரோடு போட ஆரம்பித்ததே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே அந்த ரயில் ரோட்ஸ் எல்லாம் லே பண்ணுற வேலைகளை முடிச்சுட்டு மறுபடியும் இந்தியா வராரு. இந்தியா கொஞ்ச நாள் அப்படியே ட்ராவல் பண்ணலாம், காந்தியை மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கையில் மும்பைக்கு ட்ராவல் பண்ணியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களே மனித கழிவுகளை சுத்தம் பண்ணுற வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அதை பார்த்தோன்னா இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. என்னடா மனிதர்களே அவங்களோட கழிவுகளை சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் பேசுகிறாரு. இந்த மாதிரி இந்த வேலையை நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, இது ஹைஜீனான வேலை கிடையாது, இது இதனால் சில நோய்களெல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது, இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற வேலை, இதை நீங்கள் ஏன் செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆதங்கத்தில் பேசுகிறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைங்க, இது எங்களோட குலத்தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் கீழ் ஜாதியை சேர்ந்தவங்க, எங்களுக்கு முன்னாடி இருந்த எங்கள் தாத்தா அப்பா இவங்க எல்லாருமே இந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அடுத்து வரப்போகிற எங்களோட ஜென்ரேஷனில் இருக்கவங்களும் இந்த வேலை தான் பண்ண போகிறாங்க. ஏன்னா மேல் ஜாதியில் இருக்கவங்க கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சங்காட்டி எங்களுக்கு உண்டான வேலை இதுதான் எங்களோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. இல்லை அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் இந்த வேலையை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க இதை தவிர்த்து வேறு என்ன தொழில் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த தக்கர் பப்பா காந்தி கூட சேர்ந்து ஹரிஜன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரிஜன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே விஷ்ணுவின் குழந்தைகள் அப்படிங்கிறாங்க. யாருமே மேல் ஜாதி கீழ் ஜாதி தாழ்ந்த பிரிவினர் அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடுமே இல்லை, எல்லாருமே விஷ்ணுவோட குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான நிறைய முயற்சிகளும் செய்கிறாங்க. பட் இவங்க இந்த வேலையை செய்யாமல் தடுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு வேறு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். பட் வேறு பக்கம் வேலைக்கு கேட்டோம் அப்படின்னா மேல் ஜாதியில் இருக்கவங்களாம் உங்களுக்கெல்லாம் எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், சரி இவங்க வேறு வேலைக்கு போகணும் அப்படின்னா இவங்க ஒரு அளவுக்கு படிக்கணும், இவங்களுக்கு ஒரு படிக்கிறதுக்கான ஒரு சோர்ஸை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் இப்போ சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா டி நகரில் தக்கர் பப்பா வித்யாலயா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணார். இது என்ன ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ, அதாவது தொழிற்கல்வி படிக்கிறதுக்கான ஒரு ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே அந்த டி நகர் அப்படி ஒரு ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஆஃப்ரிக்காலெல்லாம் நிறைய ஸ்கூல்ஸ் வித்யாலயாஸ் அப்படிங்கிற ஒரு பேரில் ஓப்பன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இந்த ஜாதி பிரிவினைகள் இருக்கக்கூடாது, மக்கள் சரிசமமாக இருக்கணும், மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிற ஒரு பிரிவினை இருக்கக்கூடாது, அவங்களும் கீழ் ஜாதியில் இருக்கவங்களும் நல்லா படித்த ஒரு நல்ல தொழில் செய்யணும் அப்படிங்கிறக்காக அந்த காலத்துலேயே நிறைய போராடி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் அப்பா டக்கர் அப்படிங்கிற பேர் எதுக்குங்க வந்துச்சு, அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க.
இப்போ அந்த டாபிக்குள்ளே வரலாம். இவர் வந்து காந்தி கூட வந்து அதிகமாக பேசுவாராம். காந்தி கூட பேசையில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி வந்து எந்த டாபிக் வந்து எடுத்து பேசினாலுமே அதுக்கு வந்து இவர் ஈக்குவலாக பேசுவாராம். எல்லா டாப்பிக்கை பற்றி பேசினாலுமே அதுக்கு ஈடு இணை கொடுத்து ஆன்சர் பண்ணுவார், எதுக்கு எல்லாத்தையுமே வந்து பேசுவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம். அப்போ வந்து காந்தி வந்து இப்படி டாக்டர் இல்லை வேற ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து பேசினாலுமே அவங்க பேசுகிறதுக்கும் இவர் வந்து கரெக்டாக ஆன்சர் சொல்வார். 2 பேரும் வந்து ஒரு நல்லா டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம். அதனால் வந்து இவர் வந்து நல்லா படிக்கிறவர், நிறைய புக்ஸ் எல்லாம் வந்து படிப்பார். அதனால காந்தி வந்து இந்த மாதிரி எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசுகிறேன், நீங்கள் என்ன பெரிய தக்கர் பாப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தது தான் பேச்சு வழக்கில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பெரிய தக்கர் அப்பாவா அப்படின்றது அப்பா டக்கரா அப்படின்னு சொல்லி மாறுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த தக்கர் பாப்பா அப்படின்றது தக்கர் அப்பா அப்படின்னு சொல்லி மாறுச்சு. அப்புறம் அப்படியே காலப்போக்கில் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து வரையில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தக்கர் அப்பாவாக இருந்தது அப்பா டக்கர் அப்படின்னு சொல்லி சென்னையில் தான் வந்து இந்த பேர் மாற்றம் வந்து மாறுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து நம்மளுக்கே கேட்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா இப்படி தான் வந்து நிறைய வார்த்தைகள் வந்து மாறிட்டே இருக்கும் பேச்சு வழக்கு வரையில். அந்த மாதிரி தான் இந்த அப்பா டக்கர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து உருவாச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இவர் வந்து 1951 வந்து இறந்து போயிட்டார். இந்த மாதிரி மக்களுக்கு வேண்டி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. நிறைய ஸ்கூல்ஸு நிறையா விஷயங்கள் வந்து பண்ணதுனால இவர் சொத்தையும் வந்து இவர் இழந்துட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் 1969 இவர் பேரில் இவரோட ஃபோட்டோ போட்டு ஒரு ஸ்டாம்ப் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து பண்ணியிருந்தாலும் அவர் பேரை வந்து நம்மளுக்கு இந்த ரீசன்னால தான் வந்து அவர் பேர் வந்து அப்பா டக்கர் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படிங்கிறது தெரியாமே வந்து நாம் வந்து ஜாலியாக வந்து அவர் பேரை வந்து இங்கே நம்ம எல்லா பக்கமும் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அவர் வந்து இவ்வளோ பெரிய விஷயங்களெல்லாம் வந்து பண்ணியிருக்காரு. காந்தி கூட இவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்காரு. இந்த மாதிரி பண்ணதுனால தான் இவருக்கு இந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி வந்து யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் நம்ம நாட்டில் இருக்கிறவங்க அவர் வந்து குஜராத்தியாக இருந்தாலுமே வந்து நம்ம நாட்டில் அவர் பேர் வந்து இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து ஜாலியாக காமெடிக்கு வேண்டி நீ என்ன பெரிய அப்பா டக்கரா அப்படிங்கிற மாதிரி பேசுவோம். அப்பா டக்கர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே தெரிஞ்சவங்க அப்படிங்கிறது. அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். எந்த டாப்பிக்கை கொடுத்தாலும் வந்து அவர் வந்து நல்லா பேசுவார். எதுவுமே அவருக்கு தெரியாத விஷயங்களும் இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் எல்லா விஷயமே தெரிஞ்சங்காட்டி அது வந்து நீங்கள் பெரிய அப்பா டக்கரா அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதுதான் வந்து இன்ன வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி ஒரு தகவலில் வந்து சந்தானம் வந்து நம்மளுக்கு இந்த டைலாக்கை கொடுத்தங்காட்டி தமிழ்நாட்டில் வந்து இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இந்த தகவலை உங்கள் கூட சொல்லணும்னு நினச்சேன். அதுக்காகத்தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.